வணக்கம். வணக்கம். ஹேதர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மின்சார சபை ஊழியர்களின் சட்டப்படி வேலை தொழிற்சங்க நடவடிக்கை தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. வேலை நிறுத்தத்துக்கு தயார் ஒன்றிணைந்த தொழிற்சங்கம் தெரிவிப்பு. கட்சியின் தலைமைத்துவத்தில் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் தவிசாளர் ருக்மன் சேனாநாயக்க கருத்து. சரத் பொன்சேகாவுக்கு எதிரான ஹைகோர்ட் வழக்கின் அடிப்படை எதிர்ப்புகள் தொடர்பான தீர்ப்பு அடுத்த மாதம் 28ஆம் தேதி. உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் குழப்பத்தால் கடுவல மாநகர சபை கூட்டத்தில் அமைதியின்மை. தொடர்பென உள்நாட்டுச் செய்திகள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தேசத்துக்கு மகுடம் கண்காட்சியின் நிர்மாண பணிகளை இன்று மேற்பார்வையிட்டார். அபிவிருத்தியின் பயன்பாடுகளை நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் வியாபிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கண்காட்சி பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி முதல் பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட உள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று காலை ஓயாமாடுவ பிரதேசத்திற்கு விஜயம் செய்தார். தேசத்திற்கு மகுடம் தேசிய அபிவிருத்தி கண்காட்சிக்காக சுமார் 400 ஏக்கர் நிலப்பரப்பு ஒதுக்கப்பட்டுள்ளது. இங்கு அமைக்கப்பட்டு வருகின்ற காட்சி கூடங்களை மேற்பார்வை செய்த ஜனாதிபதி விவசாய அமைச்சிற்காக ஒதுக்கப்பட்டுள்ள பகுதி குறித்து முக்கிய கவனம் செலுத்தினார். கடற்படையினரின் கண்காட்சி பகுதிக்கு வருகை தந்த ஜனாதிபதி சூழலுக்கு ஏற்ற வகையிலான விடுமுறை விடுதி ஒன்றை அமைக்குமாறு ஆலோசனை வழங்கியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. உள்நாட்டு பொறியியலாளர்களினால் அறிமுகப்படுத்தப்பட்ட விசேட நீர் விநியோக திட்டம் ஒன்றும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. 30 மில்லியன் ரூபாய் செலவில் ஓயாமாடுவ பிரதேசத்தில் உள்ள சுமார் 30,000 குடும்பங்களுக்கு இதன் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்பட உள்ளது. ஓயாமாடுவ பிரதேசத்தில் குறைந்த வருமானம் பெறுகின்ற 80 குடும்பங்களுக்கு வீட்டுக் கடன் மற்றும் கூரைகள் என்பன இதன்போது ஜனாதிபதியினால் வழங்கப்பட்டன. உள்நாட்டில் இடம்பெயர்ந்த மக்களுக்கான புனர்வாழ்வு, மீள்குடியேற்றம் மற்றும் நலன்புரி சேவைகளை வழங்குவதனூடாக அபிவிருத்தியை நோக்கி இலங்கை பயணித்துக் கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது என இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் எம் கிருஷ்ணா தெரிவிக்கிறார். தனது 4 நாள் விஜயத்தை நிறைவு செய்து மீண்டும் இந்தியா நோக்கி பயணிக்கும் போது ஊடகவியலாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடு என்ற ரீதியில் இலங்கை தற்போது அபிவிருத்தி என்ற நிழல்படுத்தலின் ஊடாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த 30 ஆண்டுகளாக அவர்கள் மிகவும் மோசமான நிலைமையினை எதிர்கொண்டிருந்ததை நீங்கள் அறிவீர்கள். தற்போது இலங்கை மக்களும் அரசு தலைவர்கள் உள்ளிட்ட அனைவரும் சமாதானத்துடனான அபிவிருத்தியினை எதிர்பார்க்கின்றனர். நாட்டின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய பணியாற்ற அரசு ஊழியர்களை தயார்படுத்த வேண்டும் என பொது முகாமைத்துவ சீர்திருத்த அமைச்சர் நவீன் திசாநாயக்க தெரிவிக்கின்றார். கேகாலை மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கணனி பயிற்சி நிலையம் ஒன்றை திறந்து வைக்கும் முகமாக இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மின்சார சபை மற்றும் நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை ஆகியவற்றின் தொழிற்சங்கங்கள் 45% சம்பள உயர்வை கோரியுள்ளன. அரசாங்கம் என்ற ரீதியில் நியாயமான கோரிக்கைகளை நாம் செவிமடுப்போம். எனினும் 45% சம்பள உயர்வை கோருவதில் எந்தவித நியாயமும் இல்லை. சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் எனின் குறித்த நிறுவனங்களின் வருமானம் அதிகரிக்க வேண்டும். எனினும் அந்த நிறுவனங்களின் வருமானம் அதிகரிக்கவில்லை. மக்களின் நிதியிலேயே சம்பள உயர்வு வழங்கப்படுகிறது. தயவு செய்து இது தொடர்பில் சிந்தியுங்கள். நாட்டின் இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால் நாட்டின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய செல்ல வேண்டும் என்ற மனப்பாங்கு அரசு ஊழியர்கள் மத்தியில் வளர வேண்டும். அந்த எண்ணத்திலேயே அனைவரும் இருக்கின்றோம். රාජ්‍ය සේවකයන්ගේ සිත සැදිය යුතුයි කියන මතය තමයි අපි සියලු දෙනාම ඉන්නේ. இலங்கை மின்சார சபை ஊழியர்களினால் முன்னெடுக்கப்பட்ட சட்டப்படி வேலை நிறுத்த போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. எனினும் தமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் ஒருநாள் அடையாள பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட உள்ளதாக இலங்கை மின்சார சபையின் ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ள 25% சம்பள அதிகரிப்பை ஏற்றுக்கொள்வதாக பல தொழிற்சங்கங்கள் தற்போது அறிவித்துள்ளன. 45% சம்பள அதிகரிப்பை மின்சார சபை ஊழியர்கள் கோரியிருந்த நிலையில் 25% சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. எனினும் குறைந்தது 30% சம்பள உயர்வு வழங்கப்பட வேண்டும் என இலங்கை மின்சார சபையின் ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ஒன்றிணைந்த அமைப்பின் அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டுள்ளோம். சட்டப்படி வேலை தொழிற்சங்க நடவடிக்கையை தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளோம்.
மின்சார சபையின் தொழில்நுட்ப சேவை பொறியியல் உதவியாளர் மற்றும் மின்சார பொறியியலாளர் ஆகிய தொழிற்சங்கங்கள் 125% சம்பள உயர்வுக்கு இணக்கம் தெரிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையை கைவிடுவதாக உறுதியளித்துள்ளன. தாம் தொழிற்சங்க நடவடிக்கையில் பங்கேற்கப் போவதில்லை என இலங்கை மின்சார சபையின் சுயாதீன பொறியியலாளர் சங்கத்தினால் இன்று காலை வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொழிற்சங்க நடவடிக்கையில் இருந்து விலகியுள்ள இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் சங்கம் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்திருந்தது. தற்போது பல பகுதிகளாக பிளவுபட்டு இந்த அரசியல் கட்சிகளுக்கு அடிமைகளாக வேண்டாம் என ஏனைய அனைத்து தொழிற்சங்கங்களிடமும் கோரிக்கை விடுகின்றோம். எமது 16,000 ஊழியர்களுக்காக நாம் இந்த சம்பள அதிகரிப்பை ஏற்றுக்கொள்கின்றோம். இதுவரை காலமும் வழங்கப்படாத சிறந்த அளவிலான சம்பள உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. மின்சார சபை நட்டமடைந்திருந்த போது தொழிற்சங்கங்களின் சில தலைவர்களை பயன்படுத்தி பேச்சுவார்த்தைகளை நடத்தியதோடு இந்த பிரச்சனையை எளிதாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளது. மின்சார சபையின் தொழிற்சங்க தலைவர்களுக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இன்று நான் போலீஸ் மா அதிபருக்கு எழுத்து மூலமாக அறிவித்தேன். தொழிற்சங்க தலைவர்களுக்கு பல்வேறு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுவதாக கூறப்படும் விடயங்கள் தொழிற்சங்க நடவடிக்கை தோல்வியில் முடிவடைந்தமை காரணமாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை பெரும்பாலான பிரதேசங்களில் நேற்று மின் விநியோகம் தடைப்பட்டதாக ஒன்றிணைந்த தொழிற்சங்க அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. எனினும் தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக மின் விநியோகத்துக்கு எந்தவித தடையும் ஏற்படுத்தப்படவில்லை என அமைச்சு கூறியுள்ளது. இதேவேளை 133% சம்பள அதிகரிப்பை கோரி நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் ஒன்றிணைந்த தொழிற்சங்க அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கையும் கைவிடப்பட்டுள்ளது. நீர்வளங்கள் வடிகாலமைப்பு அமைச்சருடன் நேற்றிரவு இடம்பெற்ற பேச்சுவார்த்தையினை அடுத்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அந்த சங்கத்தின் ஏற்பாட்டாளர் உபாலி ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். தெற்காசியாவில் மிக உயரமான பல் தொழிற்பாட்டு தொலைத்தொடர்பு கோபுரத்தின் நிர்மாண பணிகளுக்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது. கொழும்பு டிஆர் விஜயவர்தன மாவட்டத்தில் பேரவாவியை அண்மித்து இந்த கோபுரம் நிர்மாணிக்கப்படுகின்றது. தாமரை கோபுரம் என பெயரிடப்பட்டுள்ள இந்த கோபுரத்தின் அடிக்கல் நாட்டு விழாவில் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ச மற்றும் ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்க உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். මේක ඇත්තටම ගම්පහට ලබා දුන්නේ මුලින්ම නමුත් දීර්ඝ உண்மையில் இந்த கோபுரத்தினை முதலில் கம்பஹாவில் அமைக்க திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் நீண்ட கலந்துரையாடலின் பின்னர் நான் இந்த கோபுரத்தை விருப்பமின்றி கொழும்பில் நிர்மாணிக்க இணக்கம் தெரிவித்தேன். நாங்கள் இவ்வாறான அனைத்தையும் மேற்கொள்கின்ற போதும் இவ்வாறான பாரிய அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்கின்ற போதும் ஒரே கொள்கையில் இருக்கிறோம். அந்த வகையில் இந்த நாட்டில் உள்ள இலவச கல்வி மற்றும் இலவச சுகாதார சேவைகளில் நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டோம் என்ற நிலைப்பாட்டில் உள்ளோம். ඒ තමයි කිසිම ලෙසකින් මේ රටේ නිදහස් අධ්‍යාපනය හෝ නිදහස් සෞඛ්‍යයට අත තියන්නේ නැහැ කියන සහතිකය අපි මේ අවස්ථාවේදී දෙන්නවා. අපි මහා මාර්ග நாங்கள் நெடுஞ்சாலைகளை நிர்மாணித்தோம், நீர்ப்பாசன திட்டங்களை அமைத்தோம், மின் விநியோக திட்டங்களை வகுத்தோம், நாங்கள் அதிவேக வீதிகளையும் நிர்மாணித்தோம். அதன் பிரதிபலனை இன்று நாங்கள் அனுபவிக்கிறோம். ஆசியாவின் அதிசயமாக 2016ஆம் ஆண்டில் இலங்கை திகழ வேண்டும் என்றால் அனைத்து விடயங்களும் ஒன்றொன்றாக இடம்பெற வேண்டும். விரிவான செய்திகள் எமது இணையதளத்தில். நியூஸ் ஃபர்ஸ்ட் இணையதளம் தற்போது 24 மணித்தியாலங்களும் விழிப்புடன் உள்நாட்டு, வெளிநாட்டு மற்றும் விளையாட்டு செய்திகளை விரிவாக அறிந்து கொள்வதற்கு எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். விவரண செய்திகளையும் காணொலிகளையும் பார்வையிட எமது இணையதளமான www.newsfirst.lk என்ற இணையதளத்தினுள் பிரவேசியுங்கள். பொருளாதார அபிவிருத்தி சேர்த்திறனுள்ளதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் அமைய வேண்டுமாயின் அரசாங்கத்தின் தலையீடு இருக்க வேண்டும் என வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் குறிப்பிடுகின்றார். நேற்றைய தினம் நடைபெற்ற இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் 53வது வருடாந்த சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார். இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட பேராசிரியர் GL பீரிஸிடம் வர்த்தக சம்மேளனத்தின் வருடாந்த அறிக்கை கையளிக்கப்பட்டது. There is a school of thought that if a country is developing fast enough, the state must keep its hands off. The market will look after. ஒரு நாடு விரைவாக அபிவிருத்தி அடையுமாயின் அரசாங்கம் தனது கைகளை கட்டிக்கொண்டு இருக்கலாம் என்ற கோட்பாடு ஒன்று உள்ளது. வர்த்தக சந்தை அனைத்தையும் பார்த்துக் கொள்ளும் என்றும் அரசின் தலையீடானது சிக்கலை தோற்றுவிக்க கூடும் என்றும் கூறுவர். எனினும் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த கோட்பாட்டை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது.
நான் பிற நாடுகளை பற்றி பேசவில்லை. எனினும் இலங்கையை பொறுத்தவரை பொருளாதார அபிவிருத்தி பயனுள்ளதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் அமைய வேண்டுமாயின் சரியான முறையில் அரசாங்கத்தின் தலையீடு இருக்க வேண்டும். நியாயமற்ற தலையீடு குறித்து நான் பேசவில்லை. ஆனால் நாட்டில் உள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தினை உயர்த்துவதற்கு பொருளாதார துறைகளை வழிபடுத்துவதற்கு தேவை ஏற்படும் பட்சத்தில் அரசாங்கம் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். In order to enrich the lives of the overwhelming majority of the people of our country. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுக்கு எதிராக சட்டம் அதிபர் தொடர்ந்திருந்த ஹைகோர்ட் வழக்கு தொடர்பாக பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணி சாலிய பீரிஸ் தாக்கல் செய்திருந்த அடிப்படை எதிர்ப்பு தொடர்பில் நீதிபதியின் தீர்மானத்தை அறிவிப்பது அடுத்த மாதம் 28ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் இன்றைய தினத்தில் அறிவிக்கப்படவிருந்த நிலையில் மேல் நீதிமன்ற நீதிபதி சுனில் ராஜபக்ச அதனை பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். முன்னாள் ராணுவ தளபதி தனது மருமகனான தனுக்கு திலகரட்ன மற்றும் டெலிங்டன் டென்டன் ஆகியோரிடமிருந்து ராணுவத்தினருக்கு மின் பிறப்பாக்கிகள், தொலைநோக்கு கண்ணாடி மற்றும் சில இயந்திரங்களை கொள்வனவு செய்ததாக சரத் பொன்சேகா மீது குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தது. குறித்த ஒப்பந்தங்களை தமது மருமகனான தனுன திலகரட்னவுக்கு வழங்கியமையை வெளிப்படுத்த தவறியதன் காரணமாக இதுபோன்ற வழக்கொன்று ராணுவ நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்டு ராணுவ தளபதி தண்டிக்கப்பட்டதால் அதற்கு இணையான வழக்கொன்று மேல் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுகின்றமை சட்டவிரோதமானது எனவும் அந்த வழக்கு இந்த நாட்டுக்கு ஏற்புடையது அல்ல எனவும் தெரிவித்த சரத் பொன்சேகா சார்பில் ஆஜரான சட்டத்தரணி சாலிய பீரிஸ் இந்த வழக்கை சட்டமா அதிபர் வாபஸ் பெற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். இது தொடர்பாக இரண்டு தரப்பினரதும் வாதங்களை செவிமடுத்த பின்னர் அது தொடர்பிலான தீர்மானம் இன்று அறிவிக்கப்பட இருந்த போதிலும் அடுத்த மாதம் 28ஆம் தேதி வரை அது ஒத்திவைக்கப்பட்டது. உயர்தர பரீட்சை பெறுபவர்களில் ஏற்பட்ட குளறுபடிகள் தொடர்பில் ஆராய்வதற்காக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கை தற்போது தமக்கு கிடைத்துள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பில் தற்போது ஆராய்ந்து வருவதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். நிபுணர் குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறு குறித்த திணைக்களத்திற்கு அண்மையில் ஜனாதிபதியினால் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை இன்று நடைபெற்ற கடுவெல மாநகர சபை கூட்டத்தின் போது உயர்தர பிரச்சினை தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. எமது கட்சியினால் ஆலோசனை குழு ஒன்றை நியமிக்குமாறு கோரப்பட்டுள்ளது. ஏனெனில் இந்த குழுவின் அறிக்கையில் எந்தவித கருத்துக்களும் வெளியாகவில்லை. குழுவின் அறிக்கையா ஜனாதிபதியின் அறிக்கையாகும். இந்த நிலையில் 50,000 பேர் மேல் பரிசீலனைக்காக விண்ணப்பித்துள்ளனர். பரீட்சை பற்றி மாணவர்கள் மற்றும் பெற்றோரிடையே நம்பிக்கை நிலவுகிறதா? உயர்தர பிரச்சினை தொடர்பிலான விவாதத்தின் போது அமைதியின்மை ஏற்பட்டது. பொய்யான விடயம் ஒன்றை உருவாக்கி இந்த வினாத்தாள் பிரச்சனையை தோற்றுவித்துள்ளனர். ஆசிரியர்களின் கௌரவத்தை சீர்குலைக்கின்ற மற்றும் நாட்டின் ஆசிரியர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ஆசிரியர் சங்கங்கள் ஒன்றிணைந்து அரசியல் ரீதியிலான ஆசிரியர்களை உருவாக்கியுள்ளனர். இதனை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும்.